மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப ஃபிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு இவன்? பொம்மரி நினை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்றும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். That's it. Arnold, roll, roll. Ay, my baby. எப்படி? Catch. ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தவனா உட்காருவார். அப்படியா? ஏங்க என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னங்க இல்லைன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு தெரியும், வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்னப்பா, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாம்மா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்கு தான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்துறக்கே லஞ்சம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டேய் மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. ஐயோ, என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே செமிஃபைனல்ஸ் மேட்ச். உங்க 2 பேருக்கு வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா. இவ ஆடுறத பாக்குறனால ஏறிட்டு வரணும் பாக்கு. இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். ரேணு, இரு, ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், பாத்ரூம் இந்த பக்கம். நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன்.
நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்ல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத. முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்கேயா விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பார்க்கணும்னு எங்க தலை எழுத்து. வரேன் ரேணு. டேய் அவங்க வீட்ல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது, நம்மளை பார்த்து பொறாம இவ்வளோ பேசுதல்ல. அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். கார்த்திக் மணி புடி. What is that? Whose dog is that? கார்த்திக் ஏய் ரே சின்ன முட்டா, ஐயோ நான் வேற எலும்பு வாங்கி தரேன். மணி 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 நின்றா. எல்லாரும் சீக்கிரங்க ப்ளீஸ் இங்க வா. அந்த பால குடுறா. கார்த்திக் Hey, security. முதல்ல அவனை இழுத்து வெளியே போடு. Soldier, take your stand. Sit. சார் இவன் என் வைஃபோட பூனை பார்த்தே பயப்படுவான். இதெல்லாம் சான்ஸே இல்லை. மணியால கண்டிப்பா இதெல்லாம் முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா பழகுங்க. அவனே உங்களை மாஸ்டரா ஏத்துப்பான். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் மணி கேட்பான். மணி கிளைம். பாருங்க. இங்க இருக்கிற 5 சூட்கேஸ்ல ஒரு சூட்கேஸ்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. இப்ப மணி அதோட காலால எக்ஸ் மார்க் போட்டுட்டு நம்மள கூப்பிடும். இந்த புக்கை படிச்சீங்கன்னா மணியை பத்தி நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். உன் ஃபேமிலி பற்றி பயங்கரமான பில்டப் போட்டிருக்காங்க மணி. பார்ப்போம். மணி செட் செட் என்ன மச்சான் நடக்குது? செட். குட் பாய். பிளட்ஸ். குட் பாய். மணி ரோல். என்ன மச்சான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குது. சார் உங்கள் சட்டை கொஞ்சம் அவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்பை வச்சு நீ எங்க இருக்க நாயை கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்ற? மாமா இப்ப என்ன பண்றது? அதான் கண்ண மூடி இருக்கலாம் மச்சான். மணி சர்ச். மணி go find him. மணி லீவ் இட். ஐயோ விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதே. டேய் அதுக்கு நாய் பல்லு இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு. ஐசோ இந்த மாசமும் உனக்கு தேவையானது பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ஏறிக்க. ஹலோ பணத்தை வாங்காதடா, கம்முன்னு இரு. ஓ அவளும் நோக்கினாளா? சரி சரி போயிட்டு சீக்கிரம் வந்து. என்னது? ஐயோ ஏன் ஐசு, ஏன் ஐசு? ஏய் யார் நாய் மேன்? வேர் ஆர் யூ? உன் நாய் தானே? ஆமா சார். என்னைய அது பட்ட பகல என் காரை அசிங்கப்படுத்துது. ஐ கோயிங் டு கோர்ட். இப்போ என்ன சார் பெருசா நடந்துருச்சு? பையன் ஆசைப்பட்டான், பொண்ணும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. இது மியூச்சுவல் கன்சர்ன் தான் சார். நீங்க ஏன் தேவையில்லாம தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க?
என் ஐசோ என் பொண்ணு மாதிரி வளர்த்தனையா? சார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஐயோ, இந்த 200 ரூபா மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்ன அது காசு கொடுத்து அசிங்கம் பண்ணியா? வச்சுக்கோ, புரியா? ஐ கோயிங் டு கோர்ட். லாஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ப்ரைஸ். நான் எப்படி இதுக்கே நீங்கள் சில்லறலாம் கொடுக்க வேண்டியது வரும். பெஸ்ட் பிரைஸா? ஐயோ, என் ஐசோ பொத்து ராயில வளர்த்துருக்கியா? புரியா கேச? ஓ புது பணக்காரனா நீயே? சரி என் மணிக்கு உபசமா இருக்கும். அதுக்கு? கார்ல ஏசி போட்டு வைப்போ. யோ, என்ன என் மரியாதை குறையுது? யோ தோழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன என் மரியாதை வேண்டி கிடக்குது? போயா. Every night in my dreams I see. ஹார்ட் பீட் தெரியுதா? ரேணு, இட்ஸ் பர்ஃபெக்ட். எல்லாமே நார்மலா இருக்கு. என்னாச்சு? கார்த்திக் வரல? உனக்கு ஏதாச்சும் ஆகி நீ வேலையை விடலனா நான் உன்னை விட்டுருவேன். குழந்தைக்காக தான் நீங்க இதை கேக்குறீங்கன்னு கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்டே அவர் போலீஸ் வேலையை தூக்கி போட்டுட்டு வந்துருவாரே. ஹலோ, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். வித்யா பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு ரேனோ. வந்து பேசிக்கலாமா? சரி, அப்போ ஸ்கூல்ல மீட் பண்ணலாமா? சரி ரேனோ. Bye. ஹலோ மாமா, ரேணு கிளம்பிட்டாளா? இல்லை டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணியோட செல்போன் சிக்னல் கடைசியா இந்த ஏரியா டவர்ல இருந்து தான் கட் ஆயிருக்கு. மணி சர்ச். மணி கம் ஆன் சர்ச்.
இப்பவே டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு போங்க. இந்த சிக்னல் இருக்க எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் உடனே செக் பண்ணுங்க. கம் ஆன், மூவ் ஃபாஸ்ட். எனக்கு இந்த வேன் மேல சந்தேகமா இருக்கு. எந்த ஆர்டிஓலையுமே இந்த நம்பர்ல ஒரு வண்டி ரெஜிஸ்டரே ஆகல. மச்சான் ஒரு 80 செகண்ட்ஸ் மட்டும் பேச்சு கொடுத்துட்டே இரு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். கார்த்திக், உன் பொண்டாட்டி ரேணுகா இப்ப என்கிட்ட தான் இருக்கா. நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. 20 லட்சம் ரூபாய் பணமும் சிட்டி ஜெயில 223 நம்பர்ல இருக்கிற கைதியும் இன்னும் 24 மணி நேரத்துல ரெடியா வச்சுக்கோ. ரெண்டையும் எங்க டெலிவர் பண்ணணும் நாளைக்கு உனக்கு சொல்றேன். நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உனக்கு இன்னும் 16 செகண்ட் போதும்ல? 80 செகண்ட்ஸ்ல உங்க லொகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நல்லா தெரிஞ்சிருக்கு. இவனை சாதாரணமான இல்லடா. சிட்டி ஜெயில அந்த நம்பர்ல யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரி. அடா, என்னை எப்படி என் மாப்பிள்ளைங்க வெளியே எடுத்துருவாங்கன்னு தெரியும். அதுவும் என்ன அரெஸ்ட் பண்ண அதிகாரியை வச்சேவா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. Oh,